என்னடா அரவிந்தா, என்ன ஒண்ணுமே பேசாம வர? அரவிந்தா இல்லடு, அரவிந்தன், சித்ரா அரவிந்தன். சரிங்க மிஸ்டர் சித்ரா அரவிந்தன். இப்போ நீங்க வெறும் சித்ரா அரவிந்தன் இல்லடு, சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியான்னு சேர்த்து சொல்லு. சரிங்க மிஸ்டர் சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. இப்போ எதுக்கு சோகமா இருக்கீங்க? உங்களால் கோவப்பட்டு பேசிட்டு போனதுனாலயா? அடா அவன் கோச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பெரிய பேட்டரி கிடையாது. நான் ரொமான்டிக் ஸ்டிக்கர் அனுப்பி பாடே தேடே பொன் பாடேன்னு கொஞ்சினா அவளே வந்துடுவா. பின்ன ஏன் சோகமாக இருக்க? இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரே கடுப்பாக இருக்கு. ஐயா கண்டுபிடிச்சிட்டியா? சரி சரி, திரும்ப கொடுத்துட்றேன். கோல் என்னத்தை திரும்ப கொடுக்க போகிறேன்? அதான் காலைல உன் பர்ஸில் இருந்த ஆட்டையை போட்ட 10 ரூபாய் பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்க. அட பரதேசிடாயே, நீ இந்த வேலையை வேற பார்த்து வச்சிருக்க. ஓ கையில் கட்ட முளைக்க. அப்படிலாம் சொல்லாதடா, திரும்ப கொடுத்துட்றேன்டா. அப்படி கொடுத்துட்டு தான் வேலை வைப்பேன். அடாடா அதை பற்றி பேசலடா. ஐயா அப்போ நானாக தான் வளரிட்டேனே. ஷிட், 10 rupees லாஸ். நான் கவலைப்படுறது எல்லாமே நாட்டை பற்றி தான். நாட்டில் லஞ்ச தலைவரிச்சு ஆடுது. எங்கே பார்த்தாலும் ஊழல். ஏதோ ஒரு கட்சிக்காரங்க தப்பு பண்ண போது அதை சுட்டி காட்டா, ஓ நீ அந்த கட்சியா நீ இந்த கட்சியான்னு சொல்லி வேற வேற கட்சியில் கோத்து விட்டு நம்மளை ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி அது போகட்டும், நிம்மதியாக ஸ்பூஃப் ஆச்சும் பண்ணலான்னு பார்த்தா அவர் படத்தை ஸ்பூஃப் பண்ணா நீ அடிலாக்குறாங்க, இவர் படத்தை ஸ்பூஃப் பண்ணா நீ ஆமையாக்குறாங்க. யார் படத்தை தான் ஸ்பூஃப் பண்ணுறது? இதெல்லாம் நடக்கும் போது அப்படியே கடுப்பா வருது. எனக்கு இப்போ அப்படியே கடுப்பாக தான் மச்சி வருது. உனக்குமா? சூப்பரா. சே, அந்த 10 ரூபாயை பற்றி நான் சொல்லியிருக்க கூடாதுல்ல. அட யாராவே இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுக்கிட்டு தெரியாம 10 ரூபா குத்துருவாட்டுக்கிட்டு இருக்கேன். போடா டே போடா, போய் ரோட்டு ஓரத்தில் எவ்வளோச்சும் ஒடுக்கிறதுக்கிட்டு இருப்பேன். அவன் மேலே சேராடி, அவன் பார்த்து போடாம நீ பாத்ரூமில் போடான்னு சொல்லி வீரவாசனை பேசு. அதெல்லாம் போன வாரமே பேசிட்டேன் மச்சி. சரி அவன் கிடக்குறான் விடு. நாட்டை பற்றி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் மாறவே மாறாது. We are just cringe dogs. இல்லடா, இவங்கெல்லாம் கடிச்சு குதிரை நம்மள மாதிரி கிரிஞ்சு நாய் பத்தாது. வேற 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 வேட்டடா இதாண்டா வேணும். புளி போடும்போது இடி இடிக்குது கொடி போது பொத்து. ஒரு தப்பு பண்ணுடா, அந்த தப்புல இருந்து தப்பிக்க முடியாது. பண்டையை போட்டுருவோங்கிற பயம் வரணும். அப்படி ஒரு குசேல வரணும். ஏதோ குசேலனா? டே அது சூப்பர் ஸ்டார் படம்டா. அட ஆவல்ல, அப்ப இவரு கிட்ட சொல்றது அது ஏதோ குருடாயிலுங்கிற மாதிரி வரும். குருடாயில? டே குருடாயிலாம் வராதுடா. அப்போ குருட்டாங்கல்? டே குருட்டாங்கலும் கோல்டு பெருக்குலாம் வராது, வேற டப்பா வரும். கண்டுபிடிச்சிட்டேன், குருசேகர். ஏடா குருசேகரா? டே குருசேகர்லாம் கூட வரும். அப்படிதான்டா வரும், சொல்றா. சரி, தப்பு படா தட்டி கேட்கறதுக்கு ஒரு குருசேகர் வரணும். அப்படி யாரா வருவா? ஏன் உனக்கு யாரும் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்குற? அட தெரியே, ஆனால் நான் தெரியாத மாதிரி தான் கேட்பேன். அப்பத்தானே கொஞ்சம் பில்டப்போட டைட்டில் கார்டு போட முடியும். ஓ சரி, திரும்ப கேளு. அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு, ஒருத்தர் இருந்தாரு, இடியட் தாத்தா. அவர் மாதிரி ஒருத்தர் வரணும். ஏன் அவரே வரணும். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவர்லாம் நம்ம அப்பனுக்கே தாத்தா. அவர்லாம் நேரம் மண்டையை போட்டு மறுபிறவி எடுத்து மறுபடியும் மண்டையை போட்டிருப்பாரு. டே அப்படிலாம் அப்படி இருக்காதுடா. அவர் உயிரோட தான் இருப்பாருன்னு இன்ட்யூஷன் சொல்லுது. இன்ட்யூஷனா? ஓ, அப்போ இது வரைக்கும் இன்ட்யூஷன் சொன்னபடி ஏதாவது நடந்திருக்கா? இது வரைக்கும் நடக்கல, ஆனால் இது நடக்கும். டப்புவோம் கம்பேக் இண்டி எடுக்கிற ஹேஷ்டேக்கை சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுவோம். நம்மளை பார்த்துட்டு நிறையா பேர் கெட்டா ஏதுனே தெரியாமல் அவங்களும் சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலான்னா? பண்ணுவாங்கடா. என்னடா யாரு? யாரு? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. ஏ அப்பா, ஆளை விட்றா. சரி, அப்போ தாத்தா வருவாருங்கிற பாட்டை போட்டுடலாமா? போட்டு விடு. ஓகே, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தாத்தா, நானே தம்பேஷ் பேசுகிறேன். பேரே காமெடியாக இருக்குல்ல? அது அப்படி தான் இருக்கேன். சரி அதை விடுங்க. உங்களுக்கு இன்ட்ரோ சாங் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு லஞ்சம்னு ஒரு 4 தடவை சொல்லணும். சொல்லுங்க பாப்பா. ஓ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து எடுத்துக்கவா? ஓகே தாத்தா, லவ் யூ. சீரியலுங்க பெருகிருச்சு, கம் பேக் இண்டியன். நெட்டு கார்டு ரேட் ஏற்றிட்டாங்க, கம் பேக் இண்டியன். ரீசார்ஜே பண்ண முடியல, கம் பேக் இண்டியன். இன்கம்மிங்கையும் சேர்த்து பிடிங்கிடுறாங்க, கம் பேக் இண்டியன். இந்த வரியா பாரு. எவனோ இங்க திருதலையே, கம் பேக் இண்டியன். எதுவும் இங்க பாரலையே, கம் பேக் இண்டியன். லஞ்சம் 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 லஞ்சம். கம் பேக் இண்டியன். ஒரு முறை மறுமுறை அப்புறமாட்டி ஒரு முறை பார்க்கணுமே ஊரே. கம் பேக் இண்டியன். இனி தலையிடு தாங்கணுமே நாடே.
யாரு சார் நீங்க? எதுக்கு இப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டு உள்ள வந்திருக்கீங்க? பாட்டை கேட்டா தெரியல. கம்பேக் இந்தியன். அந்த இந்தியன் நான் தான். நீ இன்னும் சாகலையா? இந்தியனுக்கு சாவே கிடையாது. ஏன்னா 70 வயசுல எனக்கு நானே ஒரு வர்மத்தை போட்டுக்கிட்டேன். அந்த வர்மத்தோட பேரு தனக்கு தானே வர்மம். தனக்கு தானே தானே தண்டக ரண்டக அண்டங்காக்கா கொண்டக்காரி. அப்படின்னா இந்த வர்மம் போட்டா கிட்டத்தட்ட சாகாவரம் கிடைச்ச மாதிரி சாவே கிடையாது. அண்ட் யூ நோ ஒன் திங், இதை கண்டுபிடிச்சது அகத்தியர் கிடையாது, நான் சேனாபதி, தி கிரேட் இந்தியன். அதெல்லாம் எதுக்கே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கே? ஏன்னா நான் கண்டுபிடிச்ச இன்னொரு வர்மத்தை உன் மேல அப்ளை பண்ணி பார்க்க போறேன். என்ன? சோயிங் டிஸ்கால். என்னைய பண்ண? நான் சாக போறேனா? பயப்படாத, நீ ஒன்னும் சாக மாட்ட. ஏன்னா இது நான் கண்டுபிடிச்ச வடக்கு வர்மம். வடக்கொடுக்கா கெடுக்கா பிடுக்கா அடுக்கா அடுக்கா விடுக்கா விடுக்கா. அப்படின்னா நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன் அவனா இருக்கலாம், எந்த மொழி பேசுறவன் அவனா இருக்கலாம். ஆனா இந்த வர்மத்தை போட்டா நீ வடக்கிந்திய ஸ்லாங் தான் பேசுவ. அட லூஸ் கிழவா, ஏற்கனவே நான் வடக்கிந்தியன் தாயா. அது ஆமல்ல. சே, அப்ப தெற்கு வர்மத்தை போட்டு பார்ப்போம். டிஸ்கால். ஏல ஏம்ல சீவனை வாங்குதே, விரல வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கழுத்துல போட்டு குத்து குத்துன்னு குத்துதே. ஓ தெற்கு வர்மம் ரொம்ப தெக்க போயிடுச்சு போல இருக்கு. ஏல வயசான காலத்துல அடங்கி வீட்டுல அடக்காம எதுக்குல இங்கெல்லாம் வர? சோத்து மாட்டு பயல. அது சோத்து மாட்டு பயலா? என்ன ரொம்ப திட்டுறேன், இதுக்கு நீ வடக்கனாவே இரு. டிஸ்கால். அரே என்னையா குத்தி குத்தி விளாடுற? அது என்ன தொண்டையா இல்ல வேற எதுவுமா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? தொழில் பண்றங்கிற பேர்ல கவர்மெண்ட் எதற்கு மானியம் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா தொழில் மேலையும் போட்டு கடைசியில் திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊரை விட்டே எஸ்கேப் ஆயிடுறேன். ஆனா அந்த கம்பெனியை நம்பி கம்பெனியில வேலை பார்த்த தொழிலாளர்களோட நிலைமை போதா குறைக்க ஆரம்பத்தில் ஒரு IPL டீமை வேற ஏலத்துக்கு எடுத்த. அந்த டீம் தோற்று போனா கூட நீ ஓடி போனதை சொல்லி சொல்லி தாண்டா அந்த டீமோட ஃபேன்ஸை மற்ற ஃபேன்ஸ் கிண்டல் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ஆரம்பிச்சு வச்ச அமித்ஷா குரூப். யோ, அந்த பேர்ல இல்லையா? நீ படுக்கு கண்டது சொல்லி மாட்டிக்காத. ஓ, அப்ப அந்த பேர் கிடையாது, வேற ஆனாவோ அவனோட தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா, ஏன் கேக்குற? கிளாசிக்கா ஒன்று பண்ண போறேன். இந்தியன் ஒன்று பார்த்தவங்க நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நான் வரிசையா சில பேர் சொல்றேன், உன் கம்பெனி பேர் அதில் வருதான்னு பாரு. அதுக்கு நானே என் கம்பெனி பேரை சொல்லிடுறேனே. நான் தான் சொல்லுவேன். கேரட்டு போய் கேட்க மாட்டேன் போல இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க. அம்பானி குரூப்பா? ஐயோ இல்ல. அதானி குரூப்? அதுவும் இல்ல. அப்போ ஆதித்யா பிர்லா குரூப்? இல்ல. ஆச்சி மசாலா? எது ஆச்சி மசாலாவா? இல்லையா. அனில் சேமியா? எது சேமியாவா? இந்தாயா என்னையா சொல்லிட்டு இருக்கே? ஆனந்த் பனியன் அண்ட் சட்டிகள்? அடம் கோப்பியும் தன்னானே, என்னையா நீ ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சும்மா கேட்டேன். அப்போ அதுவும் இல்லையா? வேற ஆண்டாளு? ஐயோ, இவளுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. ஒருவேளை போனை ஹேக் பண்ணிருப்பாளோ? வீட்டுக்கு வந்தாதானடி. என்ன பெருசு ஏதோ ஆண்டாள் கீண்டாள் வளர்ற? அது என்ன கம்பெனி? அது வேற கம்பெனி. நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டே யோசிக்கிறேன், அப்பதான் நல்லா யோசனை வரும். யோ பெருசு வேண்டாம், அதுல படுத்த நல்லா தூக்கம் வரும் சொல்லிட்டேன். இந்தியனுக்கு சாவே கிடையாதுடா, தூக்கமும் கிடையாது. எனக்கு என்னப்பா, நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். பெருசு, யோ பெருசு, இந்தியன் மிஸ்டர் சேனைபதி, அதுக்குள்ள தூங்கிட்டியா? போர்த்துல வந்துட்டு எப்படி தூங்குது பாரு எருமாடு. அதுவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. சொன்னா கேட்டதானே. சரி, நம்ம எஸ்கேப் ஆகும். ஆஃப்டர் 2 minutes. ஞாபகம் வந்துருச்சு. உன் கம்பெனியோட பேர் அமித் குரூப்ஸ், கரெக்டா? டாய், எங்கடா போன? எஸ்கேப் ஆயிட்டியா? ஷிட், ஒரு கொலை மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம கொள்ளலாட்டி என்ன, அவனை கொல்ல சொல்ல வேண்டியதான். வந்ததுக்கு இந்த கிரிஞ்சு நாய்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுப்போம். கம்மிங் சூன்.
டேய் விஷயம் தெரியுமா? விஜய் தாத்தா வரப்போறாரா? கமிங் சூல்ட்டு கவர் பண்ணியிருக்காரு. அப்படியா? போடு சக்க, இனிமே மஜா தான். என்னடா சொல்ற? நிஜமாவா? நிஜமா தான் நடக்கிறேன். ஒருவேளை ஃபேக் ஐடியா கூட இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் நிஜம் டப்புவோ, ஓகேவா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தாத்தா வரப்போறாரு. என்னது, நிஜமாவே தாத்தா வராரா? ஐ ஜாலி, தாத்தா வரப்போறாரு. பத்தல இன்னும் அப்படியே பால்வாடி ஸ்கூல் பழைய மாதிரி படுக்க. அப்பதான் இதே 2 மாதிரி தெரியும். அண்ணே அண்ணே, என்ன மாதிரி பாட்டு பாடுங்க. தாத்தா வராரு, கதற விட போறாரு, கதற விட போறாரு. தாத்தா வராரு, பிளேடு போட போறாரு, அறுத்து கொட்ட போறாரு, ஆளை போட போறாரு. டேய் மச்சி, வெளியில பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வேன் வந்து நிக்குது. ஐயோ, அது நம்மளதான் பிடிக்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஓடிடுவோம். பாஸ்போர்ட். உசாமி. எது உசாமாமியா? அதெல்லாம் தெரியாது. ஆண்டாள் தெரியுமா உனக்கு? ஓ, உனக்கு தமிழே தெரியாதுல்ல? சரி இரு, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். சோயிங். இப்ப உனக்கு போட்டது தமிழ் வர்மம். மானந்தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழை மட்டை. சேதுபதிக்கு பிறந்தது ரெட்டை, அதுல ஒண்ணு குட்டை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பேசுற தமிழ் இதுக்கப்புறம் உனக்கு புரியும். ஒன்னாலையும் தமிழ் பேச முடியும். என்ன, ஏதாச்சும் புரியுதா? புரியலன்னு சொன்னா திரும்ப போட்டு ஏதாச்சும் அரிப்பேன். புரியுது ராசா. எப்படி சைனீஸ்காரனைய தமிழ் பேச வச்சல, அதான்டா சேனாபதி. இதுவும் நான் கண்டுபிடிச்ச வருமம் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டு. இப்ப எதுக்கு பாஸ்போர்ட்? இன்னொரு சுதந்திர போருக்கு போறேன். ஓ, மறுபடியும் நேதாஜி ஐயா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ ஒன்னு ரெடி பண்ண போறியா? அட நாய, இது அப்புறம் உனக்கு தெரியும்? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உண்மையில எதுக்கு என் நாட்டுக்கு போறேன் அப்படின்னா, லஞ்சம் வாங்கிட்டு இல்ல லஞ்சம் கொடுத்துட்டு ஊழல் பண்ணிட்டு நாட்டையே குட்டி சவராக்கிட்டு இருக்க சில திருட்டு நாய்களை பிடிச்சு கொல்ல போறேன். திருட்டு நாய்களை புடிச்சு கொள்றதுக்கு திருட்டு பாஸ்போர்ட்லயே ஊருக்கு போற, அப்படிதானே? ஆமா. சூப்பர் டைப். இப்படிதான் இருக்கணும். டாய், ரொம்ப பேசாம பாஸ்போர்ட்டை ரெடி பண்றா. இல்ல கழிச்ச வருமத்தை போட்டுருவேன். அப்புறம் கழிஞ்சு என் மண்டைய போட்டுருவேன். வெல்கம் மிஸ்டர் சேனாபதி. இந்தியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்ன கிருஷ்ணசாமி, நீ என்ன அடங்கலையா? டாபஞ்சேரி ஆட்டம் எப்பவும் முடியறதில்ல. அது அப்படி இல்ல. அட சாப்பிட்டு ஏப்ப விட்டையா, அதை கூட விடக்கூடாதா? என்னடி? சாரி மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, கையை கொடுங்க. மிஸ்டர் சேனாபதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ரைஸ் யுவர் ஹெட்ஸ். என்ன கிருஷ்ணசாமி, நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ்ல ட்ரை பண்றாரு போல இருக்கு. அட இவன் ஒரு சூப்பர் ஸ்டார் பைத்தியங்க. நின்னா நடந்தா உக்காதா, படுத்தா கூட ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன். ஆனா நல்லா இருக்காது. அப்பா சும்மா இருக்கு. சேனாபதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன அப்பாவா? ஓ, நீ போட்ட குட்டியா? ஆமா, இன்னும் 2-3 வீட்டில் இருக்கு. வாரிசு அரசியல் போதாதுன்னு வாரிசு சிபிஐ வேறையா? ஒரு நிமிஷம். ஹலோ. அது உங்களை சொல்லல. இந்த பயில தான் வாரிசுன்னு சொன்ன. வேற சத்தியமா இல்லைங்க. சொன்னா நம்புங்க. நான் உங்களை சொல்லுவேனா? நான் நேரில் வரேன். நேரில் வந்து பேசிக்கிறேன். வாங்க. என்ன பாட்டுக்கிட்டியா? இதுக்குதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது. மிஸ்டர் சேனாபதி, மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மரியாதையா வண்டியில வந்து ஏறுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு விடு வருமம்னா என்னன்னு தெரியுமா? எது விடு வருமா? அப்படிதான். அடே கப்பா, யாராவே? எவன்டாவே இவ்வளோ பெருசா விட்டது? கஜக். எப்படி? இப்போ உன் கண்ணு என் கையில எப்படின்னு பாக்குறியா? என்னை பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 50 வயசு எங்களுக்கு விடுவரமத்தை போட்டு வச்சேன். அது இப்போதான் வேலை செஞ்சிருக்கு. எப்படி விட்டார் பாத்தியா? என்ன கருமையாது? கர்ப்பம் இல்லப்பா, வர்மம். கரெக்ட். ஆனா இந்த வர்மத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னா இதுலயே இன்னொரு வர்மம் இருக்கு. தடால் புடால் விடு வர்மம்னு. அதை மட்டும் போட்டிருந்தேன், வீரியம் ஜாஸ்தி ஆகி இந்நேரம் தான் ஏர்போர்ட்ல பாதி பிளேஸ் இருந்திருக்காது. அட யாராவே வர்மத்தை போட்டு சாவடிக்கிறாடே இல்லையா? வர்மத்தை பத்தி பேசியே சாவடிச்சிடே இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, டாமஞ்சேரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நைட் எல்லாரும் மறக்காம லைவ் வந்துருங்க.
வணக்கம் இந்தியா. என்ன வணக்கம்டா மாப்பிளையா? டாய் என்னடா அது? பாடா போடா மாப்பிளைக்கு பிளான்கிட்டு இருக்க. வயசுக்கு மரியாதை வேண்டாம். பரதேசி நாய். சார பாம்பு வர்மத்தை போட்டு விட்டு நல்ல பாம்பு கூட தெரிய விட்டுருவேன். ஜாக்கிரதை. 30 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சத்தை ஒழிச்சா எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்தியா இன்னும் மாறவே இல்லை. அன்னைக்கு கக்கு செவத்துல கிறுக்குன எல்லா பையனும் இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் கிறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஐ லவ் யூவா? யாரு? ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள். அது ஐ லவ் யூ டூ. விளக்கமாறு பிஞ்சிரும். அமிர்தம். ஐயோ, நீ எப்படி ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ண? சரி, அவ கிடக்குறா. விஷயத்துக்கு வருவோம். தப்பு பண்ற எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் நம்ம மக்கள் தான். நம்ம வீட்டிலே கூட இருப்பாங்க. ஆமா, என்னது புது கமெண்ட்? பிரியா ஸ்வீட்டி, வாங்க பேசலாம். கண்டிப்பா பேசலாமே. நாளைக்கு ஃப்ரீ தான். பேசலாமா? அது ஃபேக் ஐடி. ஐயோ, என்னடா நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட மோசமா போயிட்டு இருக்கீங்களடா. தாத்தா, நீங்க நடக்கும்போது டிங்கு டிங்குன்னு சவுண்டு கேட்குது. அடங்கொப்ப நானே பந்தன் பையே, ஏதாச்சும் உருப்படியா கேட்குறீங்களாடா? மாட்டுப்பல்லு மகேஸ்வரி. தாத்தா, நீங்க எப்படி இன்னும் எங்காவே இருக்கீங்க? அதுவாமா, காலைல ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் எனக்கு நானே ஒரு யங் வர்மத்தை போட்டேன். யங் வர்மம் மீன்ஸ் யங்காகிறதுக்கான வர்மம். அது மூலமாக தான் நான் இப்போ யங்கா நிற்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலே யாராவது ஒரு தப்பான ஆள் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே விஐபி படத்தில் வர சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி இருப்பாங்க. சாட்டை சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களோட ஒரிஜினல் முகம் ரஜினி முருகன் படத்தில் வர சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி இருக்கும். நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? தாத்தா யாரை சொல்றாரு? உங்க ஒப்பனை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூமுட்டை கிரஞ்சு நாயாவே தெரியாம கொஞ்சமாச்சும் மோப்ப நாய் மாதிரி ஏதாவது கண்டுபிடி. என்ன ஏதோ பெருசா கமெண்ட் வந்திருக்கு. கிருஷ்ணசாமி. ஓ, நம்ம கிருஷ்ணசாமி. ஹே சேனாபதி, அந்த அமித் குரூப் ஓனரை நீங்க கொல்லையாம்ல? பின்ன வேற யார் கொன்னது? நீங்க தனி ஆள்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப உங்க கூட வேற யாரும் இருக்காங்களா? அது யாரு? இருக்கா, ஒருத்தன் இருக்கா. நான் கடைசியா உங்களுக்கு கால் பண்ண ஞாபகம் இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஆரம்பிச்ச கதை தான் இது. ஹலோ, கேக்குதா? யார் பேசுறது? செல்போன் மணி போல் சிரிப்பா வளைவலா. யார் பாட்டு பாடுறது? ஓ, சந்திரபோஸ் டீக்கலா, எங்க இருக்கீங்க? இல்ல, அந்த வீணா போட நாயோட அப்ப சேனாபதி அலைஸ் இந்தியன். டீக்கலா, டீ கேட்ட சாவலையா? இல்ல, எனக்கு இப்போதைக்கு சாவு கிடையாது. இன்னும் 2 பார்ட் இருக்கு. அதுல இன்னும் நிறைய பேரை கொல்ல வேண்டியிருக்கு. எப்படி தியேட்டருக்கு வர வச்சா? என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, கோச்சுக்காதீங்க. ஆமா, எங்க இருக்கீங்க? கோப்புற தூரத்துல தான். அப்படியா? இருக்கா? சேனாபதி கேக்குதா? கேக்குது கேக்குது. ரிசீவரை காதுல வச்சு பேசு. அட, நெசமாவே கூப்பிடுற தூரத்துல இருப்பாப்ல அவ்வளோ இருக்கு. நீ நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லு. அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆயிருவேன் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. மக்கள்கிட்ட சொல்லுங்க, இந்தியன் வில் பி பேக்னு. அதெல்லாம் இருக்கட்டும் சேனாபதி. டிகே சேனாபதி சே வச்சுட்டாரு. செல்போன் மணி போல் சிரிப்பாவல். என்ன பேசி முடிச்சிட்டேலா? இப்பதான் போனை வைக்கிறேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? பின்ன நான் ஃபோன் பேசுறேன்ல. என்ன சொல்ற? பட் ஐ எம் சாரி மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. சோயிங் இட்ஸ் கால். யோ, எதுக்கியா குத்துட? பின்ன என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்கன்னா நான் சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு கிருஷ்ணசுவாமி. எது கிருஷ்ணசாமியா? யோ, என் பேர் பார்த்த சாரதியா. எது பார்த்த சாரதியா? அப்பா, என்னப்பா ஆச்சு? என்ன இப்படி மண்டை சைடு வாங்குறது? அட தாடா, சைடு வாங்கலடா. இந்த பெரியவர் தான் குத்திவிட்டார். எதை குத்திவிட்டாரா? ஏங்க, எதுக்குங்க எங்க அப்பாவை குத்துனேல்? இவரு உங்க அப்பாவா? கிருஷ்ணசாமி இல்ல? கிருஷ்ணசாமியா? இவரா? நான் கிருஷ்ணசாமி இல்ல, உங்க அப்பா பார்த்த சாரதின்னு சொல்லேடா. அது நீங்க எனக்கு சுண்டல் வாங்கி தரேன்னு சொன்னேலே, வாங்கி தரீங்களா?
பரதேசிடா எந்த நேரம் பார்த்து பேரம் பேசுது பார். சரி வாங்கி தர சொல்லு. அப்போ இவர் எங்கள் அப்பா தான், பார்த்த சாரதி. அடச்சே, மறுபடியும் மாத்தி குத்திட்டனா? ஆமாம் இருங்கோ, நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த இந்தியன் தாத்தா தானே? அப்போவும் மாற்றி தான் குத்தினேன், இப்போவும் மாற்றி தான் குத்திருக்கேன். பேசாமல் உங்கள் பேரை மாற்றி குத்து மாதிரி எப்போன்னு மாற்றிக்கோங்க. சரியா சொன்னப்போ. டாய், என்னடா சிரிக்கிற? இன்னொரு குத்து குத்தவா? ஐயோ வேணாம் சார். டே கடைக்காரா, வாயை வச்சுட்டு சுத்த சும்மா இரேடா. அது இல்லைப்பா, இவர் சட்டத்தை கையில் எடுத்துட்டு நிறையா கொலை பண்ணிட்டு இருக்காரு. அநியாயமாக அப்படி கொலை பண்ணுறீங்களே, இது உங்களுக்கு தப்பா படலையா? அநியாயம் பண்றவங்கள தான் நான் கொலை பண்றேன். பட் இருந்தாலும் இதுவும் கிரைம் தானே? கிரைம் தான், ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு வயசானதும் உனக்கே புரியும். அப்போ எனக்குள்ள உள்ள இந்தியன் மாதிரியே உனக்குள்ள உள்ள இந்தியன் வெளியே வருவான். வருவேன், வந்துட்டு சுண்ணலை தின்னுட்டு தூக்கிடுவா. சரியானங்க அப்படி. இவர் எங்கள் அப்பா இல்லைங்க. ஐயோ ஏன்டா அப்படி சொல்ற? உனக்குள்ளே ஒரு இந்தியன் இருக்காட்டா? அப்படி சொல்லுங்க. அப்போ நிஜமாலுமே எனக்குள்ள ஒரு இந்தியன் இருக்கானா தாத்தா? நிச்சயமாடா கண்ணா, தப்பு நடந்தா கண்டிப்பா அவன் தட்டி கேட்பான். பேட்மேன் மாதிரியா? ஆமா, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆனா அவனுக்கு வேற பேர் வச்சுக்கோ. வேற பேர் அயன்மேன்? என்னடா பேட்மேன் அயன்மேன் காமிக்கில் உள்ள பேரா சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அந்நியமா ஏதாவது ஒரு பேரை யோசி. அந்நியமாவா? அப்போ அண்ணின்னு வச்சுக்கவா? எது அடியா? அட பரேஷ்டாயே, எவடாச்சும் ஹீரோவுக்கு அடின்னு பேர் வைப்பாரடா? வில்ல கூட ஃபைட் பண்றச்சு யார் அடி அப்படின்னு அவன் கேட்டா அடி அப்படி நீ சொல்லிட்டு வை. வாய புறா பட்டி அப்படின்னு பொக்க சோக் பண்ணிடுவேன். இல்லாடி வை, அதை விட கேவலமா ரைபிள் ஏதாவது திட்டிவிடுவேன். அப்போ அந்நியமா எப்படி பேர் வைக்கிறது? அந்நியமா? அந்நியன்? அரே சாலே, இப்பதான் அந்த வெள்ளை மண்டையை விரிச்சு போட்ட கிழவன்ட்டு இருந்து தப்பிச்சு வாரு. நீ யாரா கருப்பு மண்டையை விரிச்சு போட்டு நிக்கிற? அந்நியன் ஐபிஎஸ், உனக்கு குருவி ரொட்டி கூப வேணுமா இல்ல பால்கோவா பாக வேணுமா? எது ரொட்டி பால்கோவாவா? ஏன்டா ரொட்டி விற்கிறதுக்கு தான் இந்த கெட்டப்ல வந்திருக்கியாடா? என்னடா முறைக்கிற சாலே? யார் தெரியுமா நானு? அரே ஏன்டா அடிக்கிற? இருடா. ஐயோ